கடவுளின் இயேசு கிறிஸ்தாமத்தில் அன்புடன் இந்த 2 கால ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆர்வமாக நம்மை ஆயத்தப்படுத்தி செய்வோம். உபவாச நாட்களில் நாமே தேவனில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். நம்ம அவரை பார்க்காமல் தியானிக்கும் பொழுது அவருடைய பிரசனம் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் சேர வேண்டும். அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த இரவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும்
உடைய சமூகத்துக்கு வரவும் தியானிக்கவும் ஆண்டவர் கொடுக்கிற நேரங்களுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அழைத்து வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவதாமே இந்த ஆனதை முழுவதும் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாய் வழிநடத்தும்படியாய் முற்றுமாய் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டு வழிநடத்துவீராக, எங்களோட பேசுவீராக. எங்கள் ஜெபனை கேட்டு ஆண்டு பெரிய காரியம் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்ம எழுந்து நின்று முதல் பாடலாக இந்த பாடல் புத்தகம், இந்த புத்தகத்தையும் இதையும் எடுத்துக் கொள்ளுங்கள். மஞ்சள் புத்தகம் பக்கம் 15, 40 நாள் ராப்பகல் என்ற பாடலை நாம் பாடுவோம். பக்கம் 15, 40 நாள் ராப்பகல். 40 நாள் ராப்பகல் ஆராதனை புத்தகத்தில் பக்கம் 2 எடுத்துக் கொள்ளுங்கள். பக்கம் 2, இந்த மஞ்சள் புத்தகத்தில் பக்கம் 2. கர்த்தர் கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். அமரலாம், படிடலாம். இயேசு வனாந்தரத்திலே உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவின் சித்தத்தை நாடுகிறார். தேவனை கேட்கும் வழிகள் நொறுகுண்ட ஆவிதான், நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்ற போதிலும் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணினோம். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேலும் ஒரு குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் மறந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமென்.
10 கட்டளைகள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியதாவது, நீங்கள் என் அன்பு கூர்ந்தால் என் கட்டளை கைக்கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை கைக்கொள்ளுகளே வாக்கியவான்கள். ஆகவே கடவுள் ஜனத்திற்கு கொடுத்த கட்டளைகளை கேட்டு அவற்றை இருதயத்தில் கொள்ளுங்கள். உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு முழு இருதயத்தோடு ஒரு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. நீ உனக்கு எவ்விதமான விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம். கடவுள் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீரே வழங்காதிருப்பாயாக. நீ பக்தி வினயத்தோடு ஆராதிப்பாயாக. நீ உன் ஆண்டுடைய நாளை நினைவு கூர்ந்து அதை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. கிறிஸ்து மரித்திருந்து எழுந்தால் பூமி குருவில் அல்ல, மேலானவையிலே நாடுங்கள். நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கடவுளுடைய பணிவிடக்காரராய் ஜீவியுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதர ஐக்கியத்தை விரும்புங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக. உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக கோபத்தை வளர்க்காதிருப்பாயாக. தீமையை நன்மையினால் வெல்லு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவின் ஆலயம் என்று அறியுங்கள். களவு செய்யாதிருப்பாயாக. நீங்கள் நேர்மையுடன் வேலை செய்து தேவைப்படுகளுக்கு உதவுங்கள். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாவரும் உண்மையை பேச கடவர். பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. இயேசு சொன்ன வார்த்தை நினைவு கூறுங்கள். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். உன்னை போல் உன் சகோதரனை நேசி, அதுவே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதாகும். ஆமென். ஆண்டவரே கீழ் இருக்கிற ஒவ்வொரு வாக்கியத்தையும் 3 முறை சொல்லுவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நெந்து கால ஜெபம் நாம் செலுத்திப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, தேவரின் கிறிஸ்துவில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவங்கள் நிமித்தம் மனசவப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். இவருடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்வாகியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுகுண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அமருங்கள். நாம் வேத பாடம் வாசிக்கிறோம். சங்கீதம் 91. நாம் இந்த 2 நாட்களில் இரவு நேரங்களில் நாம் சங்கீதங்களை தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 91. சங்கீதம், Psalm 91. உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேணுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துர்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய்.
ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் இடித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தையும் அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஜெபம் செய்வோம். நீங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பாத சங்கதியை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களோடு பேசுகிறீர்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையுமே எங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர். விசேஷமான சங்கதியை நாங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களை சத்தியத்தை வழிநடத்தும்படியாகவும் எங்களை இந்த 2 நாட்களில் அதிகமாய் பேசும்படியாகவும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் கடந்த வருடங்களில் சங்கீதம் 1 to 90 வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். 3 வருடங்கள் நாம் அதை பார்த்து இந்த 4வது வருடத்தில் நாம் சங்கீதம் 91 to 120 எனக்கு 30 நாட்களில் நாம் இந்த 30 சங்கீதங்களை முடித்து விடுவோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் 91 to 120 வரைக்கும் உள்ள சங்கீதம் ஆண்டவர்கிட்ட ஒரு பாதுகாப்புக்கான ஜெபம். நீங்க ஒவ்வொரு சைடும் படிச்சு பாருங்க. பாதுகாப்பு, இங்கிலீஷ்ல ப்ரொடெக்ஷன், ரெஃப்யூஜ். அப்படின்னா ஆண்டவருடைய அடைக்கலத்தை அவர்கள் நாடுகிறார்கள். அதே வேளையில ஆண்டவரை எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிக்கிற ஒரு சங்கீதம். சங்கீதம் 91 நமக்கு மிகவும் பழகின ஒரு சங்கீதம், பரிச்சயமான ஒரு சங்கீதம். சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். சில பேருக்கு இந்த சங்கீதம் மட்டும் தான் தெரியும், அப்படி கூட இருக்கிறாங்க. வேற எந்த சங்கீதம் தெரியாது, சில சங்கீதம் மட்டும் தெரியுது. சங்கீதத்துல சங்கீதம் 91 மிகவும் பிரபலமான ஒரு சங்கீதம். எல்லாருமே எல்லா வீட்டிலும் படிக்கிற ஒரு சங்கீதம், ஒரு பாதுகாப்புக்கான சங்கீதம் என்று நாம் இதை கருதுகிறோம். நான் ஒரு தடவை ஒரு ஆலயத்தில் இருக்கும் பொழுது, அப்ப அந்த இடத்துல ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு. பேய் பிடிச்சு அவங்க சர்ச்சுக்கு வர முடியாத சூழ்நிலை. அப்ப வீட்டில் போய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் பொழுது எல்லாம் ஜெபிச்சு முடிச்சோடனே அவங்க ஜெபிக்க முன்பதாக அவங்க சொன்னாங்க, அவங்க சங்கீதம் 91 வாசிக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்க, சங்கீதத்தை கிழிச்சிட்டாங்க. சங்கீதம் 91 வாசிக்க முடியல. உடனே அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க, வாசிக்க சொல்லியிருக்கிறாங்க, வயல் கொடுத்துருக்கிறாங்க. அதுக்குள்ள ஆவி அலைகலைக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த சங்கீதத்தை அப்படியே கிழிச்சிருச்சு. உடனே அவங்க தெரிஞ்சிருச்சு சம்திங் ராங், இனிமேல் நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ நாங்களாம் சர்ச்சில் போயிட்டு எல்லாம் சேர்ந்து ப்ரே பண்ணுறோம். ப்ரேலாம் பண்ணி முடிச்சு எல்லாம் நல்லா ஆனதுப்பாடு மறுபடியும் சங்கீதத்தை கொடுத்தோம், எடுத்து படிக்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. மறுபடியும் கொடுக்கும் பொழுது அழகு படுத்த முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த சங்கீதம் 91 ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்ட வார்த்தை வல்லமை உள்ளது. விசேஷமாக சங்கீதம் 91 சொல்லும் பொழுது தேவனை உயர்த்தி பாடுகிற ஒரு சங்கீதம். அவர் எவ்வளோ உன்னதமானவர், சர்வ வல்லவர். இந்த வார்த்தைலாம் சாதாரண வார்த்தை இல்லை. ஆபிரகாமுக்கு முத ஆண்டவர் வெளிப்படும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, சர்வ வல்லவர் எல் ஷடாய் அப்படின்னு சொல்றாரு, எல் எலியோன் அப்படின்னு சொல்றாரு, உன்னதமானவர் எல் எலியோன் அப்படின்னு. அப்படின்னா இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண வார்த்தைகள் அல்ல. ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரை நேசிக்கிற ஒரு மனுஷன் வருகிற வார்த்தைகள். ஆண்டவர் எவ்வளோ அறிந்து வைத்திருந்தா, இவர் உன்னதமானவர், அவர் சர்வ வல்லவர், அவர் பெரியவர், அவர் நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ற காரியங்கள் அவர் வாழ்க்கை அனுபவத்துல எழுதுற ஒரு சங்கீதம். இது சம் ஆஃப் எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரோகண சங்கீதத்துல வருகிற பாடங்கள். அப்படின்னா மலைக்கு ஏறும் பொழுது அவங்க பாடுகிற சங்கீதங்கள் அப்படி என்று இந்த 91 அதுக்கப்புறம் படிக்கிற சங்கீதங்கள்ல 100க்கு அப்புறம் சங்கீதங்கள்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய சங்கீதம் படிக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களோடு பேசுகிறார். இந்த சங்கீதம் 91 நாம் பார்ப்போம். முதலாவதாக இந்த சங்கீதம் 91 முழுவதும் படிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நமக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறார், அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆண்டவர் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. வசனம் 1 பார்க்கும் பொழுது மரபில் இருக்கிறவர் நிழலில் தங்குவான். அப்படின்னா ஒரு ஆண்டுடைய பிரசனத்துல தங்குகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில என்ன இருக்குன்னா, அங்க பயம் இல்லை, அங்க ஆண்டு நம்புகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டுடைய பிரசனத்துல கழிகிற வாழ்க்கை, எந்த ஒரு ஆபத்து வராதபடி ஆண்டு காத்துக் கொள்கிறார். ஆண்டுக்குள்ள இருக்கும் பொழுது
அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அவர் சொல்லும் பொழுது அவர் ஒரு ஷெல்டர், அவர் ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாப்பு. அவர் எப்படி கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளால் மூடுதோ அப்படி அவர் என்ன செய்யறாரா, தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சற்றினை கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கிடக்குவாங்க. இந்த சங்கீதம் நமக்கு பாடலாக கூட தெரியல. உன்னதமானவரின் ஒரே மரவில் இருக்கிறவர் அப்படி நம்ம கீர்த்தனை பாட்டு பாடுறோம். அதை இந்த பாட்டை முழுவதையும் அழகாக அதை பாடி வச்சிருக்கிறாங்க. அப்படி நீங்க ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்ம பாடும்பொழுது மறுபடியும் அந்த கவிக்கு போகும்பொழுது அவர் சட்டையிலே கீழே அடைக்கலம் புகுவாய் சொல்லிட்டு அந்த வருஷம் போயிடும். அப்படின்னா அது எப்பவுமே ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் சட்டைகளால அப்படியே அரவணைத்து கொடுக்கிறார், ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார், ஒரு ஷெல்டர் தங்குகிற ஒரு இடமாக மாறுகிறார் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் நம்ம எப்பொழுதுமே பாதுகாத்துக் கொள்கிறார், எப்பவுமே நம்மளை வாட்ச் பண்றாரு, நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. எப்பொழுதுமே ஆண்டவர் அவருடைய அன்பை நமக்கு காட்டுகிறார் என்று இதை பார்க்கிறோம். அவர் ப்ரொடெக்ட் பண்றாரு சொல்லும் பொழுது அர்த்தம் என்னென்றால் நம்ம அன்பா இருக்கிறார். ஒரு கோழி அதோடைய குட்டிகள் எல்லாம் செய்யும், அதை போய் நீங்க சீண்டி பாருங்க. கோழி அது குட்டிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதை போய் நீங்க சீண்டி பாருங்க, அந்த அம்மா கோழி தான் செய்யும். உடனே வந்துடும் கொத்துறதுக்கு. அது எந்த ஆத்திரம் வருது, எவ்வளவு ஆத்திரம் வரும் பாருங்க, அவ்வளவு ஆத்திரம் வரும். அதுக்கு அப்படியே சட்டெல்லாம் விரிச்சுக்கிட்டு வரும், அப்படியே மூடிடும் அழகாகுது. அவ்வளோ ஒரு பாதுகாப்பு அந்த கோழியை பார்க்கும்போது. அப்படியாக ஆண்டவர் செய்கிறாரா, அவருடைய அன்பை நமக்கு காட்டுகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு விதமான சவால்கள் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் மேல் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் தான் நமக்கு பாதுகாப்பான இடம் என்பதை மறந்துவிடுகிறார். எவ்வளவுதான் வாழ்க்கையில போராட்டம் இருந்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலை கடந்து போனாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில பல கேள்விகள் இருந்தாலும், பல காரியம் கடந்து போனாலும், ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ஒரு தங்குகிற இடமாக அடைகிற இடமாக அவர் இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் படிக்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பான அரண், ஆண்டவர் நம்முடைய தங்குகிற ஒரு இடம், ஓடி போய் ஒளிந்து கொள்கிற இடம் தான் ஆண்டவர் தான். சில பேர் என்ன செய்யறாங்க, ஓடி போய் இங்கே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஓடி போயிட்டு யாரோ என்ன பிடிச்சிருவாங்க, யாரோ என் வாழ்க்கையை வீணடிச்சிருவாங்க, யாரோ என் வாழ்க்கையை தவறான காரியம் பேசி என்னுடைய மனசு புண்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் ஒளிந்து கொள்கிறாங்க, எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா ஹைட் பண்ணிக்கிறாங்க, ஹைட் அண்ட் சீக் மாதிரி ஹைட் பண்ணிடுறாங்க, போயிட்டு எங்கேயோ ஒளிஞ்சிடுறாங்க. அவங்களால மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு நம்மளுடைய அடைக்கலம், நம்ம தங்குகிற இடம், நம்ம போய் ஒளிந்து கொள்ளணும்னா ஆண்டுக்குள் ஒளிந்து கொள்ளணும். அவர் மட்டும்தான் நம்ம புரிந்து கொள்கிறவர், அவர் மட்டும்தான் நம்முடைய அரவணைக்கிறவர், அவர் மட்டும்தான் நம்முடைய நிலைமை அவருக்கு தெரியும். ஒரு நாளும் அவர் நம்ம விட்டு விலக மாட்டாரு, ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டாரு. அவரை கெட்டியாக புரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டோடைய பாதுகாப்பு நம்ம நம்பிக்கை முழுமையா வைக்கலாம். ஏன்னா அவரை நம்புகிற மனிதன் படிக்கும் பொழுது அவனை நம்பி இருக்கிறான். வசனம் 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்படின்னா ஆண்டவரை அறிந்து கொள்கிறவன் தான், அவன் நாமத்தை தெரிந்து கொண்டவன் தான் அவன்கிட்ட ஓடுவான். அவன் நாமத்தை தெரியாதவங்க, தேவனை அறிந்து கொள்ளாதவங்க அவன்கிட்ட ஓடவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியல ஆண்டவர் யாருன்னு. ஆண்டவர் தானே சின்ன வயசுல சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு பரலோகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் கிட்ட வரவே மாட்டாங்க. சில பேருக்கு அறிந்து கொள்ளாருன்னா ஆண்டவரை அவர் எனக்கு தகப்பன், அவர் என்னை நேசிக்கிறவர், அவர் அன்பு கூறுகிறவர், அவர் என்னை பாதுகாக்கிறவர், என்னை காண்கிறவர், அவர் என்னை அதிகமா நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது வேற மாதிரி ஒரு மனசுல ஒரு உணர்ச்சி வருது. அவர் எப்பவுமே நேசிப்பாரு, என் ஜெபத்தை கேட்பாரு, நன்மையான காரியம் செய்வாரு. ஆனா தூரம் பார்க்கும் பொழுது அவர் பரலோகத்தில் இருக்கிற அப்பா சொல்லும் பொழுது அவர் பரலோகத்துல இருக்கிறாரு, என்னை பார்க்கவே மாட்டாரு, என்னை கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு நினைச்சு கொள்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த ப்ரொடெக்ஷன், ஆண்டவருடைய பாதுகாப்பின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் என்ன பாதுகாக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு வசனம் 9 எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய், ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நீடாது, வாதை உன் கூடாரத்தை அடைந்தார்கள். இன்னொரு ப்ரொடெக்ஷன்னா சில பேருக்கு ப்ரொடெக்ட் பண்றாங்க. எப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க? வீடு வாங்கும் பொழுதே அவங்க சொல்லிடுறாங்க கார்டன் ஹேட்டட் அண்ட் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல. வீடை சுற்றி வேலி அடைத்து வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்டு இருப்பாங்க, கேட்டுலாம் வீட்டு கேட்டும் திறக்க முடிய அளவுக்கு இருக்கும். உள்ள ஒரு இடத்துக்கு போகணும்னா
ஒரு இடத்துக்கு போகணும்னா நிறைய செக்யூரிட்டி செக்கிங்லாம் பண்ணுவாங்க. நம்மளுடைய காலையிலேருந்து என்னமோ பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு போகிற மாதிரி அந்த அளவுக்கு செக்கிங் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. சாதாரணமாக நீங்கள் எங்கேயும் போக முடியாது. சில இடங்களில் சில வீடுகள்லாம் சில தாமான்லாம் பார்க்க முடியுது. சாதாரண தாமானே நம்ம பார்க்குறோம். சில இடங்களை பார்க்கும் பொழுது அது செக் பண்ணி நம்முடைய ஐசி அல்லது டிரைவிங் லைசன்ஸ்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு அதை பார்த்தா ஒளி அனுப்புவாங்க. அப்படின்னா அவங்களை மீறி ஒரு கெட்ட காரியம் அந்த தாமானுக்குள்ள போகாது. அவங்களை மீறி ஒரு திருட உள்ள போக மாட்டான். அதுதான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. என்னன்னா என் வீடை எங்கே விட்டுதீங்கலாம் போகலாம், எங்கே வேணால் போயிட்டு வரலாம். வெளியூர் போனால் கூட நம்மளை பாதுகாக்கிறதுக்கு காட் இருக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு செக்யூரிட்டி இருக்கிறாங்க, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வீட்லேயே ப்ரொடெக்ஷன் சிசிடிவி எல்லாமே இருக்கு. எங்கே போனாலும் சிசிடிவி போன கூட பார்க்கலாம். ஒரு நம்பிக்கை வருது. ஆனால் இதையும் மீறி வருகிற காரியங்கள் இருக்கு. நம்ம நினைச்சுக்கோம் இதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி வருகிற காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாத, சிசிடிவிக்கே தெரியாத அல்லது காட்டுக்கே தெரியாம எவ்வளவு செக்யூரிட்டி போட்டாலும் எவ்வளவு லாக் போட்டாலும் அது மீறி வருகிற வாதம் இருக்கிறது, அது மீறி வருகிற பொல்லாப்பு இருக்கிறது, அது மீறி வருகிற நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதான் இந்த சங்கீதம் சொல்றாரு, இதெல்லாம் இது இருந்தாலும் ஆண்டவரை பாதுகாக்கிறார். ஆண்டு எப்போ இருக்கும் பொழுது இது வராது. அப்படின்னா நமக்கு முழுமையான பாதுகாப்பு, ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன் சொல்லும் பொழுது ஆண்டு மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு, நம்ம வீட்டில் ஒரு கெட்ட காரியங்கள், தீமையான காரியங்கள், இருளான காரியங்கள், நமக்கு தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எது உள்ள வராமல் இருக்கணும்னா ஆண்டு தான் சுற்றி பாதுகாப்பாக இருக்கும். நீங்க சுற்றிலும் சொல்லல, சுற்றிலும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ரத்த கோட்டைகளை வீட மூடிக்கொள்ளுங்க. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் வீட்டுக்குள்ள நீங்க உலாவுங்க, பரிசுத்தான் உலாவணும். உங்களுடைய பிரச்சனைகளை சூழ்ந்து கொள்ளணும். எல்லா இடங்களும் இங்க இருக்குன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஏன் வீட்டுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் சொல்றோம். ஏன்னா ஒரு வீடோட முழுமையான பாதுகாப்பு, குடும்பத்துக்கான பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு எல்லாமே ஆண்டவர்கிட்ட தான் கொடுக்க முடியும். அப்புறம் நீங்க ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த பயம் வராது, அதுல சந்தேகம் வராது. ஆண்டவர் என்ன செய்வாரா? எல்லா நேரத்தையும் அவங்களை பாதுகாத்துக் கொள்வார். இது சொல்ல பாருங்க, வசனம் 11, உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதரை கட்டளையிடுவார். வீட்டுல மட்டுமல்ல, இப்ப வெளியே போனாலும் வழிகளெல்லாம் போற வழியெல்லாம் என்ன செய்வாரா? தூதரை வைத்து காத்துக்கொள்வார். நம்ம ஜெபிக்கிறோம், அந்த வரையை ஒரு கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படி சொல்றோம். தூதரை வைத்து காத்துக்கொள்ளுங்க, என் போக்கிலும் வரத்தை என்னை காத்துக்கொள்ளுங்க. நான் காடியில் போனாலும், ஹோட்டலில் போனாலும், சைக்கிள் போனாலும், பஸ்ஸில் போனாலும், எந்த இடத்துல போனாலும் நீங்கள் எனக்கு கூட வரணும், என்னை பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு ஏஞ்சலை அனுப்பி, தூதரை அனுப்பி என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கிறார் இதெல்லாம் நடக்க சொல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ளணும். இவ்வளோ பெரிய ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய பாதுகாப்பு எப்படி புரிந்து கொள்ளணும். அது மட்டும் நம்ம வாழ்க்கையில அதை அறிந்து கொள்ளணும். அதான் சங்கீதம் அது 14, 15, 14 அவர் சொல்றாரு, கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள், அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர் வாழ்க்கையில செய்வார். 14 நீடித்த நாட்கள் அவரை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவரை காண்பிப்பேன். ஏன்னா இவங்க இந்த 14 வார்த்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. 14 எடுத்துக்கொண்டுட்டு ஆண்டவர் நீடித்தார்கள் கொடுப்பாரு அப்படின்னு இல்லை. இந்த முழுமையான சங்கீதம் படித்து முடிச்ச பிற்பாடு தான் அப்படிப்பட்டவர்கள், ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவர்கள், தாபாரமாய் கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவர் நாமத்தை அறிந்து கொண்டவர்கள், அவர் வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய பாதுகாப்பை வாழ்வர்களுக்கு நீடித்த நாட்களாய் அவனை திருப்தி ஆக்குவார். ஒரு திருப்தியான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பாரு, ரட்சிப்பை நமக்கு காண்பிப்பார். ஆண்டுக்குள் நம்ம கழிவுற முடியும். இதனால் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், எந்த இடங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் ஆண்டவருடைய பாதுகாப்பை முழுமையை பெறாமல் இருக்கிறீங்க, அல்லது எந்த இடத்துல நீங்க இன்னும் ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் இன்னும் நம்பாமல் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க என்பதை எடுத்து பாருங்க. நீங்க மறுபடியும் ஆண்டு ஆண்டு எப்படிப்பட்டவர், நம்முடைய குடும்பத்தை எப்படி பாதுகாத்து வந்திருக்கிறாரு, எவ்வளவு நடத்திக்கிறது, எவ்வளோ சோதனை வந்திருக்கிறது, எவ்வளோ வாதைகள், எவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கிறது, எவ்வளோ விதமான பாடுகள் வந்திருக்கிறது, போராட்டம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். நம்மளை நேசிக்கிற ஆண்டவர், நம்மோடு நடக்கிற ஆண்டவர், கடைசி வரைக்கும் நம்ம கூட வருகிற ஆண்டவர் என்பதை நினைத்து பார்த்து நாம் தேவனிடத்தில் சேர்ந்து ஜெபம் செய்யும். நேசிக்க நல்ல ஆண்டவரே, இது உன்னதமானவர், சர்வ வல்லவர், உயர்ந்தவராக இருக்கிறேன், உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன். எப்ப நாங்கள் உங்களை தேடி வந்தாலும் அப்பா நீங்கள் எங்களுக்கு எப்பவுமே எங்களை அரவணைத்துக் கொள்கிறீர்கள், உங்கள் செட்டைகளாலேயே மூடிக்கொள்கிறீர்கள். நீர் கொடுக்கிற முழுமையான பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் காட்டுகிற
மகா பெரிய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையே நம்பியிருக்கிற உடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே பாதுகாக்கிறீர், எப்பொழுதுமே நேசிக்கிறீர், எப்பொழுதுமே வழிநடத்துகிறீர். நாங்கள் எங்கு சென்றாலும் வந்தாலும் உடைய பாதுகாப்பில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ உயர்ந்தவர், என் பெரியவர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும், உடைய பாதுகாப்பில் நாங்கள் கலிகூர்ந்து மகிழவும். அப்பா, நீர் எங்களை பாதுகாப்பதனால, நீங்கள் எப்பவுமே பாதுகாத்துக் கொண்டதுனால, எப்பவுமே எங்களை பார்த்து கொண்டே இருப்பதனால நாங்கள் எதற்கும் பயப்படாமல், எதற்கும் கலங்காமல், எதை குறித்தும் கவலைப்படாமல், கலங்கி தவிக்காமல், கண்ணீர் சிந்தி அழாமல் நாங்கள் தைரியமாக இருக்க, உங்களுடைய நாமத்தில் அப்பா நாங்கள் உற்சாகமாக அப்பா வழி நடந்து வர ஆண்டு எங்களை பொருட்படுத்திக் கொள்கிறார். எங்களை முற்றுமாய் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எழுந்து நின்று நம் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் பக்கம் 6. இந்த புத்தகத்தில், இந்த மஞ்சள் புத்தகத்தில் பக்கம் 6 8ஆம் பகுதி, அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், அப்போஸ்தலர் கிரீட், பேஜ் 7. நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கின்றேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். ஜெபம் செய்வோம். நாம் சபை அமரலாம், படிக்கலாம். லித்தானியா என்ற பொதுவான பிரார்த்தனை நாம் எடுப்போம். இதை ஃபாலோ பண்ணுங்க. பக்கம் 6, இங்கிலீஷில் பக்கம் 7. பிதாவாகிய கடவுளே, குமாரனாகிய கடவுளே, பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, சகல தீமையிலும் ஆபத்தில் நின்றும் அகந்தையிலும் பெருமையிலும் மாயத்தில் நின்றும் பொறாமையிலும் பகையிலும் வருமத்தில் நின்றும் சகல தீய எண்ணங்கள் நின்றும் சோம்பலிலும் உலக பற்றிலும் பண ஆசையிலும் இருதய கடினத்தில் நின்றும் ஒரு வசனத்தையும் கற்பனையும் அசட்டை பண்ணும் துருவில் நின்றும் சரீரத்தினாலும் மனதினாலும் செய்கிற பாவங்கள் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசன வருகிற சகல வஞ்சங்கள் நின்றும் எங்கள் லட்சக்கரவை பஞ்சத்திலும் திருட நேரிடும் பேரிலும் நின்றும் வன்முறையிலும் கொலையிலும் எதிர்பாராத மரணத்தில் நின்றும் துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய திருப்பு நாளிலும் உமது பரிசுத்த மனுஷ அவதார ரகசியத்து நிமித்தமும் உமது பிறப்பு பாலிய பருவம் கீழ்ப்படிதல் நிமித்தம் உமது ஞான ஸ்நானம் உபவாச சோதனை நிமித்தமும் வார்த்தையினாலும் செயலினால் நீர் ஆட்சிய ஊழியத்து நிமித்தமும் வல்லமையால் நீர் ஆட்சிய ஒரு மகத்துவமான செயல் நிமித்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய ஒரு போதனை நிமித்தமும் ஒரு மன வேதனை விசாரணை நிமித்தமும் ஒரு சிலுவை பாடுகள் நிமித்தமும் ஒரு அருமையான மரணத்து நிமித்தமும் நீர் அடக்கப்படப்பட்டது நிமித்தமும் வல்லமையோடு நீர் உயிர்த்தெழுந்த நிமித்தமும் மகிமையோடே நீர் பரமண்டத்துக்கு ஏறு நிமித்தமும் பரிசுத்த ஆவி நீர் அனுப்பினது நிமித்தமும் எங்களை கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய கடவுளே, எங்கள் ஜெபங்களை கேட்டருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருள கர்த்தாவே, உமது பரிசுத்த சபையை ஆண்டு வழிநடத்தி அன்பினாலும் உண்மையினாலும் அதனை நிரப்பி உமது சித்தத்துக்கு இசைந்த ஒற்றுமையை அளித்தருள வேண்டும் என்று உலகமெங்கும் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கவும் சகல தேசத்தாரையும் மக்கள் சீஷர்களாக எங்களுக்கு கிருபை செய்தல்ல வேண்டும் என்று உமது ஊழியக்காரர் தங்கள் போதங்களினால்
உமது சத்திய வசனத்தை பிரசித்தம் செய்ய அவர்களை மெய் அறிவாகிய ஞானத்தால் ஒளியூற்றியருள வேண்டும் என்று உமது ஜனங்கள் இந்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை புரிந்தருள வேண்டும் என்று வழிதப்பி மோசப்போன யாவரையும் சத்திய வழியில் திருப்பியருள வேண்டும் என்று நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போற்றருள வேண்டும் என்று எல்லா தேசங்களின் தலைவர்களையும் நியாயமும் சமாதமான வழியில் நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் யாங்கில் பத்துவான் ஆகும் அவர்களையும் பிரதம மந்திரியையும் சுல்தான்களையும் மாகாண கவர்னரையும் ஆசீர்வதித்து ஒரு பரம ஞானத்தால் அவர்களை வழிநடத்தி அருள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திவாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் அதன் வேலையையும் வழிநடத்தி அருள வேண்டும் என்று சட்டத்தை பரிபாலனம் பண்ணுகிறவர்கள் நியாயத்தையும் நீதியையும் உண்மையையும் நிலையாற்ற அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று பூமியின் பலன்களை இந்த நாம மகிமைக்காகவும் சகல மனிதர்களின் உபயோகத்திற்காகவும் பயன்படுத்த இவர்கள் கற்பித்தருள வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றி அருள வேண்டும் என்று தனிமையில் வாழுபவர்களுக்கும் தங்களுடைய அருமையானவை இழந்து வருந்தவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உதவியும் ஆறுதலும் தந்துள்ள வேண்டும் என்று யாத்திரை பண்ணுகிறவர்களையும் ஆபத்தான நிலையில் உள்ள அனைவரையும் உமது பாதுகாப்பில் வைத்துள்ள வேண்டும் என்று சரீரத்திலும் மனதிலும் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கி வீடற்றவர்களையும் பசியால் வாடுபவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரித்தருள வேண்டும் என்று காவலில் அழைக்கப்பட்டவர்களுக்கும் நாடெழுந்து அகதிகளாய் இருக்கிறவர்களுக்கும் துன்பப்படுகிற யாவருக்கும் இரக்கம் செய்தருள வேண்டும் என்று எங்களை பகைக்கிறவர்களையும் துன்பப்படுத்துகிறவர்களையும் அவதூறு பண்ணுகிறவர்களையும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்பி அருள வேண்டும் என்று கிறிஸ்துவுக்குள் சமாதானத்துடன் இளைப்பாறுதல் அடைந்திருக்கிற இரு சாராராகிய தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களையும் விசுவாசம் உடையவர்களாய் இருந்தார்கள் என உமக்கு மட்டும் தெரிந்தவர்களையும் நாங்கள் முன் இடவு கூறுகிறோம். எங்கள் ஜெபத்தில் கேட்டு நாங்கள் ஒரு பரம ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை புரிந்தள்ள வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனத்திருந்ததை தந்து அஜாக்கிரதையினாலும் அறியாமையினாலும் துருவினாலும் செய்த எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஒரு பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு ஒரு பரிசுத்த ஆவின் கிருபையை அருள் செய்கிறது. பரிசுத்த கடவுளே, பரிசுத்த வல்லமை மாணவரே, பரிசுத்த நிச்சயமானவரே எங்களுக்கு இறங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்த வல்லமை மாணவரே, பரிசுத்த நிச்சயமானவரே எங்களுக்கு இறங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்த வல்லமை மாணவரே, பரிசுத்த நிச்சயமானவரே எங்களுக்கு இறங்கும். ஒருமை அமைதியாக இருந்து நம் தேவனுடைய சமூகத்தில் விட்டுச் சேருவோம். நம் பாவங்களை அறிக்கையிட்டு மன திரும்பும் பொழுது தேவன் நம் பாவத்தை மன்னித்து புது வாழ்க்கையை கொடுக்கிறார். பக்கம் 12 10ஆம் பகுதி இதை நாம் ஜெபிக்கும் பொழுது இடையில மௌனம் என்ற வார்த்தை வரும். இங்கிலீஷில் பாஸ் என்ற வார்த்தை வரும் பொழுது நாம் அமைதியாக இருந்து நம் சொந்த பாவம் தேவனுக்கு அறிக்கையிட்டு மன திரும்புவோம். செஞ்செபிப்போம். சர்வ வலிமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் நிலவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவரை செய்ததினாலும் நலமானவரை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணினாலும் பாவம் செய்வோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தவப்பட்டு மனம் திரும்புகிறோம்.
எங்களுக்காக மரித்த உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இவருடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் உண்மை சேவிக்க அனுகரித்தருள். ஆமென். தமிழ் துணையாய் மன திருவரு யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை தீட்சிவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரமனிலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அண்ணனுடைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்செயல்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் வருகிறே. ஆமென். நம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் பரிசுத்தத்தில் வளரவும் உங்களை வெறுத்து உங்கள் சிலுவை எடுத்து அவரை பின்பற்றவும் இயேசு கிறிஸ்துவ கிருபை புரிவாராக. இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுளது. ஆமென். சமாதானத்தை ஆண்டவரை செய்வீர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். அமருங்கள். அனைவரையும் அன்புடன் நாளை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு இரவு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாளை இப்பொழுது போல சுகமளிக்கும் ஆராதனை நம்ம சங்கீதத்தை நாம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் காலை ஆராதனையும் நடைபெறுகிறது. வந்து கலந்து கொள்ளலாம். அது ஆன்லைனில் இரவு ஆராதனையும் காலை ஆராதனையும் ஆன்லைன் நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். அது அப்புறம் யூடியூப்பில் அப்புறம் பாருங்கள். ஸோ ஒரே நேரத்தில் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம ஒரே நேரத்தில் ரெண்டையும் பார்க்கலாம். வந்து கலந்து கொள்ளுங்கள். அல்லது வீட்டில் ஜெபத்தில் அதிக நேரம் செலவிடுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம வழிநடத்துவார். மற்ற நமக்கு உணவு ஐக்கியம் இருக்கிறது. அதை கலந்து கொள்ள முடியாது கூட கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் எழுதி நின்று தோத்திர பாடலாக பக்கம் 23 இடைவிடா நன்றி உமக்குத்தானே என்ற பாடலை நாம் பாடுவோம். பக்கம் 23 இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே இடையில்லாதே Yeah.
செலுத்துகிறோம். இரவெல்லாம் எங்கள் கூட இருப்பேன் விசுவாசிக்கிறோம். அப்பா எங்கள் கூட இருந்து நல்ல வழிநடத்தும், நல்ல ஓய்வை கொடுங்க அப்பா. நல்ல பொழுதை கொடுக்குமா ஜெபிக்கிறோம். 4 தினம் புதுக்கிழமை நிரப்பி வழிநடத்துங்க. நான் காலை எழுந்து உண்மை துதித்து பாடவும், ஜெபத்தில் தரித்திருக்கவும், உபவாச நாட்களில் உங்களை விடத்தை பெற்றுக்கொள்ளவும் வழிநடத்துவீராக. வந்த அனைவரையும் தொடர்ந்து வழிநடத்தும். தொடர்ந்து அவர் பேசுங்க. அவர் குடும்பத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உணவை ஆசிர்வதியும், உணவு ஐக்கியத்தையும் ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை